ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே வதக்காமல் பச்சை கார சட்னி. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு, குண்டு மிளகா நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீட்ட மிளகா வேணும்னாலும் வச்சுக்கலாம். அது ஒரு 12. எதையுமே வதக்க வேண்டாம், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோ எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து இப்போ பாண்ட்லியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ அதை அரைச்ச இந்த விழுது இருக்குது பாருங்கள், கார சட்னியோட விழுதை, அதை வந்து இப்போ இதில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா விட்ட எண்ணெய் இப்படி சைட்லலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் தான் விட்டேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. ஸோ இப்போவே ஓகே, இதை அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தோசை எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடும்போது பக்கத்தில் சுகரும் வாட்டர் பாட்டிலும் வச்சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தான் தட்டில் போட்டுருக்கேன். பக்கத்தில் வாட்டர், சுகர் டப்பா ரெண்டும் ரெடியாக வச்சுருக்கேன். காரமாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். முதல்ல தெரியல, போக போக சாப்பிட சாப்பிட நல்லா காரமாக இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிடணும்னா சுருன்னு உச்சத்தில் அப்படி சுருங்குதுங்க. நீங்களும் பக்கத்தில் சுகர் வாட்டர்லாம் வச்சுட்டு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி குடிச்சுக்கிறேன் நான். தேங்க்யூ, பாய்.